நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஷேர் மார்க்கெட் ரிஸ்க்ஸ் இன் தமிழ் அப்படின்ற யூடியூப் சேனலுக்கும் ஃபேஸ்புக் பேஜுக்கும் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நண்பர்கள் சில பேர் என்ன சொல்லியிருந்தாங்க, முதல்ல பங்கு சந்தை அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கணும், அதோட அடிப்படை என்னன்னு கேட்டிருந்தாங்க. நான் இந்த ஒரு வீடியோ பண்ணிவிட்டு அப்பப்போ இந்த லிங்க்கையே நான் போஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா புதிதாக நிறைய நண்பர்கள் வந்துகிட்டே இருக்காங்க. அது நிறைய பேர் ஷேர் மார்க்கெட் பற்றி தெரிஞ்சவங்க இருக்காங்க, தெரியாதவங்க இருக்காங்க. இது முழுக்க ஷேர் மார்க்கெட் பற்றி எனக்கு சுத்தமாக எதுவுமே தெரியாது, ஷேர் மார்க்கெட்டில் நான் அக்கௌண்ட்டே கிட்டத்தட்ட ஓப்பன் பண்ணல அப்படின்றவங்களுக்காக மட்டும்தான் இது. மற்றவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிடலாம். சரிங்க சார், நீங்கள் இந்த ஷேர் மார்க்கெட் பங்கு சந்தைன்றது நம்ம நிறைய நாட்களாக நியூஸில், சன் நியூஸ்லேயே ஆகட்டும், மொத்த நியூஸ்லேயே ஆகட்டும், நியூஸ் சேனல் எல்லாத்துலேயும் சரி, நியூஸ் சேனல்ஸில் பார்த்துட்ருக்கோம். இப்போ நிஃப்டி, சென்செக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சரிதானே. இந்த பங்கு சந்தை ஆரம்பிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு பேங்க் அக்கௌண்ட், உங்களோட பேங்க் அக்கௌண்ட், 6 month பேங்க் ஸ்டேட்மெண்ட் அக்கௌண்ட்டு, ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, ஒரு ஐடி ப்ரூஃப், ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், இது ஏதோ ஒன்று, இது எல்லாமே இருந்தால் போதும். இதை வச்சு நீங்கள் ஒரு ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். தட் மீன்ஸ் டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நீங்கள் ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது இப்போது ரொம்ப சர்வசாதாரணமாக நிறையா ஆயிடுச்சு. நீங்கள் ஃபேஸ்புக்லேயே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தினமும் 1000, 500, 2000 முதல் சம்பாதிக்க ஆசையா அப்படின்னு சொல்லிட்டு விளம்பரம் போட்டிருப்பாங்க. அவங்கள்ட்ட நீங்கள் ஃபோன் பண்ணி பேசுனீங்கன்னாவே அவங்க ஃபஸ்ட்டு உங்களை ஒரு 1000 ரூபா கொடுத்து இல்லை 500 ரூபா கொடுத்து அந்த ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண சொல்லுவாங்க. அந்த கம்பெனிஸ் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற கம்பெனிஸ், டிமெட் அக்கௌண்ட் கம்பெனிஸ் இப்போ நிறையா வந்துடுச்சு. நீங்கள் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கொடுத்தாவே போதும், ஃபோன் பண்ணாவே அவங்க உங்களுக்கு அந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்துருவாங்க. அதில் ஜெரோதா, அப்ஸ்டாக்ஸ், அலைஸ் ப்ளூ, ஏஞ்சல் ப்ரோக்கிங், எஸ்பிஐ செக்யூரிட்டிஸ், கோட்டாக் செக்யூரிட்டிஸ், ஐசிஐ செக்யூரிட்டிஸ், ஏகப்பட்டது இருக்குது. சரிதானுங்களா. கவர்மெண்ட் பேங்க், ப்ரைவேட் பேங்க் எப்படி இருக்கோ அதே மாதிரி கவர்மெண்ட் ட்ரேடிங்ஸ் இல்லாமல் ப்ரைவேட் ட்ரேடிங் கம்பெனிஸும் ஏகப்பட்டது இருக்குது. அதில் எது பெஸ்ட்டு அப்படிலாம் நான் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. நீங்கள் எதில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாலும் சரி, அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எப்படி பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ண போகிறீங்க அப்படின்றது தான் முக்கியம். சரிங்களா. நீங்கள் அந்த பங்கு சந்தைக்கு நான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா, நீங்கள் நிறைய யூடியூப் சேனல்ஸ் இருக்குது. சரிங்களா. பேசிக்காக எப்படி ஒரு பங்கை வாங்குறது, ஒரு பங்கை விற்கிறது, இது எல்லாமே போட்டிருக்காங்க. ஏகப்பட்ட யூடியூப் சேனல்ஸ் இருக்குது. அதில் 3 விதமான ட்ரேடிங் இருக்குது. ஒன்று இன்ட்ராடே ட்ரேடிங், இன்னொன்று ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங், அதில் ஸ்விங் ட்ரேடிங் சொல்லுவாங்க, இன்னொன்று லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரேடிங். ஓகே. இந்த இன்ட்ராடே ட்ரேடிங்கிறது டெய்லியும், அதனால தான் அதில் என்ன பண்ணுறாங்க, விளம்பரத்தில் தினமும் 1000 ரூபாய் முதல் 500 ரூபாய் வரை சம்பாதிக்க ஆசையா அப்படின்னு போடுறாங்க. ஆனால் அதில் ஒரு 100 ரூபா சம்பாதிக்கிறதே பெரிய கஷ்டம்னு சொல்கிறதுனா, ஏன்னா கற்றுக்காமல் பண்ணால் கஷ்டம். நம்ம அதில் நிறைய டெக்னிக்ஸ் நிறைய இருக்குது. அது எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணால் தான் இன்ட்ராடேவில் சம்பாதிக்க முடியும். போன உடனேலாம் எதுவும் சம்பாதிக்க முடியாது. சரி, பங்கு சந்தையில் போனால் நஷ்டம் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது கண்டிப்பாக அதோட டெக்னிக்ஸ், ஸ்ட்ராட்டஜிஸ் எதுவுமே தெரியாமல் நம்ம போனோம்னா பங்கு சந்தையில் நஷ்டம் வரும். இப்போ நான் இவ்வளோ பேசிகிட்ருக்கேன். நான் இது வரைக்கும் 55,000 பங்கு சந்தையில் இழந்திருக்கேன். ஆக்சுவலாக இது அடிப்படை நாலேஜ் இல்லாததுனால தான் அந்த அமௌண்ட்டு போச்சு. சரி, நான் பங்கு சந்தைக்கு புதுசாக வந்தோம், அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோம். நம்மளை விட பங்கு சந்தையில் கொஞ்சம் முன்னாடி நார்த் சைடில் இருக்காங்க இல்லைங்களா. குறிப்பாக குஜராத், மத்திய பிரதேஷ், அந்த மாதிரி ஏரியா, மும்பை ஏரியாலாம். இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த தரவுக்கு திருட்டு, தகவல் டேட்டா திருடுறதுல அவங்க கில்லாடிகள். சரி தானுங்களா. இல்லை திருடக்கூட தேவையில்ல. நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோம் இல்லைங்களா, அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணவே நம்ம நம்பர் எங்கே பார்த்தாலும் குளோபலைஸ் ஆகிடும். ஸோ அதில் கொஞ்சம் கவனமாக இல்லாததுனால தான் நான் அந்த பணத்தை இழந்தேன். சரி, பங்கு சந்தையில் வந்தால் நஷ்டம்தான் ஆகுமா? கண்டிப்பாக நஷ்டம் ஆகாதுங்க. நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க, கரெக்டாக பார்த்து கரெக்டான கம்பெனியை ட்ரேட் பண்ணி வாங்குறீங்க அப்படின்னா பங்கு சந்தையில் கண்டிப்பாக உங்களுக்கு லாபம் வரும். அது இந்த நீண்ட கால முதலீடுன்றது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி ஒரு ராயல் என்ஃபீல்டு பைக்கு 1 லட்ச ரூபா கொடுத்து வாங்குறதுக்கு யோசிக்க மாட்டோம். ஆனால் அதே கம்பெனிஸ்க்கு ஒரு 1 lakh ஷேர் வாங்கினோன்னா வீட்டில் யோசிப்பாங்க, எல்லாருமே யோசிப்போம். ஆனால் நீங்கள் அன்றைக்கி அந்த வண்டி வாங்கினதுக்கு அந்த ஷேர், அந்த அமௌண்ட், அந்த கம்பெனி, ஒரு குறிப்பிட்ட கம்பெனியோட ப்ரைஸில் வாங்கியிருந்தீங்கன்னா ஒரு 10 years கழிச்சு அது நல்லா க்ரோ ஆகிருக்கும். இப்போ 10 yearsக்கு பேக்கில் மார்க்கெட் பற்றி அந்த அளவுக்கு இல்லை, இப்போ நல்லா இருக்குது. இப்போ எவ்வளோக்கு எவ்வளோ மார்க்கெட்டுக்குள்ளே நம்ம ஆளுங்க எல்லாம் உள்ளே வரமோ
அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளை வச்சு ஏமாத்துறதுக்கு நார்த் சைடில் ரெடி ஆகிட்டாங்க. சரிங்களா? அப்போது நம்ம பங்கு சந்தையில் வரவங்களுக்கு எப்படி சம்பாதிக்கணும்னு சொல்லி தரதை விட எப்படி நஷ்டம் வராமல் பார்த்துக்கணுன்றது தான் முதல் நோக்கமாக இருக்கும். அதுக்காக தான் இந்த ஷேர் மார்க்கெட் ரிஸ்க்ஸ் இன் தமிழ்ன்ற சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதில் முழுக்க வந்து நம்மளோட பணத்தை எப்படி பாதுகாக்கிறது அதை மட்டும்தான் முழுசாக போட்டுருப்பேன். நன்றி, வணக்கம்.